சினிமா துறைக்கான ஒரு திறவுகோல் ஏற்பட்டிருப்பதற்கான நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதனுடைய தொழில்நுட்ப ரீதியாகவும் படத்தினுடைய பாத்திர அமைப்புகளும் கதையும் மிக சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றது. மிக தரமான வகையில் நீண்ட ஒரு படமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இருந்தாலும் கூட அதில் அல்கோஹால் பற்றிய காட்சிகளை நாங்கள் குறைத்திருக்கலாம். அது கூடுதலான அளவுக்கு அதில் காட்சிப்படுத்தப்பட்டது இளம் சந்ததியினரிடையே ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக இல்லை. இருந்தாலும் எதிர்காலத்திலே அவ்வாறான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதில் சில மாற்றங்களை கொண்டு வருவதெல்லாம் அதனோட ஒட்டுமொத்தமாக படத்தினுடைய கதை, நடிகர்கள், நடிப்பு, கதாபாத்திரம் மற்றும் அவருடைய கதைக்கின்ற விதங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. இதுவே ஒரு நல்ல எதிர்கால திரைக்கான நல்ல வழி சமைத்திருக்கின்றது. நன்றி. அருமையான கான்செப்ட், வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குது. உங்களோட மண்ணுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு 1.5 மணித்தியால ஷோ வந்தாலும் அந்த 1.5 மணித்தியாலத்துக்குள்ள நல்ல ஒரு கருப்பொருள் எடுக்கப்பட்டிருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ளே கிளைமேக்ஸ் முடிஞ்சது. அதுக்கு பிறகு படத்தின் ஃபினிஷிங் நல்ல வடிவாக நகர்ந்துருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் தொய்வுகள் இருந்தாலும் அருமையான ஒரு விடயமாக இருந்தது. எதிர்காலத்தில் இதை விட ஒரு நல்ல சிறப்பான ஒரு மூவி அமையும் என எதிர்பார்க்கிறேன். இந்த படம் உண்மையில் ஈழ கலைஞர்களை வைத்து ஈழத்தில் பிறந்து, அதாவது வவுனியாவில் பிறந்த ஒரு இயக்குநரால் இயக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த வவுனியா மண்ணுக்கு ஒரு பெருமை. இதற்கு அப்பால் இன்னும் ஒரு விடயமாக உண்மையில் இன்றைய கள யதார்த்தத்தில் எவ்வாறான நிலைமைகள் இந்த தேசத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது, அதாவது எங்களுடைய வடபுலத்திலே இந்த வெளிநாட்டவர்களுடைய எவ்வாறு ஏமாற்றி இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உண்மையில் ஒரு சிறந்த படம். சில தவறுகள் அங்கே காணப்பட்டாலும் கூட உண்மையில் இந்த படம் தற்போதைய சூழலை எடுத்து எம்புகின்றதாக இருக்கின்றது. எனினும் மேலும் இது சில வெளிநாட்டவர்கள், அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு எவ்வாறான சில செயற்பாடுகளை சமூகத்துக்கு புறம்பாக செய்கின்றார்கள் என்பதனையும் இனிவரும் காலங்களில் இந்த படங்களோடு எடுத்தியம்ப வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சினிமா வளர்ச்சியடைந்து வருகின்றது. ஈழத்திலே குறிப்பாக வடபகுதியிலிருந்து பல இயக்குநர்களால் சிறந்த படங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இன்று நாங்கள் பார்த்த இந்த மூக்குத்தி பூ என்கின்ற இந்த ஈழத்து திரைப்படமானது ஒரு வித்தியாசமானதும் எங்களுடைய சமூகத்திலே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே நல்லொரு திரைக்கதை வசனம் எழுதப்பட்டு இந்த படம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று வெளிநாட்டு மோகம், அதே நேரம் எங்களுடைய உள்நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படுத்தியதாகவும், இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் ஏமாற்றப்படுகின்ற விடயங்கள் மற்ற திருமண விடயங்கள் போன்றவற்றை துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த சிறந்த கலைஞர்களுடைய நடிப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த படத்தில் ஒரு சில தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக போதைப்பொருள் பாவனை, அதாவது மதுபாவனைகள் அவர்கள் பாவிக்கின்ற போது அதில் அதை எழுத்து வடிவிலே மதுபாவனை, உடல்நல கேடு போன்ற விடயங்களை எதிர்வருகின்ற படங்கள் அதை வெளிப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு சிறப்பான படம். அதாவது இந்த வவுனியா அமுதா திரையரங்கில், வசந்தி திரையரங்கின்ற அமுதா திரையரங்கில் அண்மை காலமாக ஓடிய ஈழத்து திரைப்படங்களில் அதிக மக்கள் கூட்டத்தோடு ஓடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கின்றது. படம் மிக சிறப்பாக இருந்தது. உண்மையில் ஈழத்தில் இருக்கிற பல்வேறு நிலைமைகளை தன்னுடைய படத்தில் காட்டியிருக்கிறார். உண்மையில் எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. கடந்த கால வாழ்க்கை பற்றி தெரியாமல் இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற உறவுகளின் செயற்பாடுகளை இங்கு கொச்சப்படுத்துகிற நிலைமை கண்ணுக்குள்ளே பார்க்குறத ஒரு படமாக பார்க்கல இன்னும் கூட இது ரீச் ஆகும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் இளம் சந்ததியினர் அதை புரிந்து கொள்வார்கள். ஏனையவர்களும் இங்கு இருக்கின்ற பின்னடைவான சில நிலைமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிந்தனையை இந்த மூக்குத்தி படம் நிறைவு செய்திருக்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அவர்கள் இந்த படத்தோடு இணைந்து நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈழத்தவள் தமிழவள் பூவரசியின் ஆசிரியை ஈழவாணிக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படம் சரியான நல்ல சூப்பரான படம், தற்காலத்தில் ஏற்ற படம், சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றிய சொல்லியிருக்கு. சிறந்த நடிகர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கணும். நடிகைகள் சிறப்பாக இருந்தாங்க. மற்ற சவுண்ட் அதுகளும் இந்த படத்தில் நல்ல அந்த சவுண்ட் சிஸ்டங்களும் மற்ற காட்சி அமைப்புகள், யாழ்ப்பாண காட்சி அமைப்புகள் அதெல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்குது. மிகவும் அருமையாக இருந்தது. தேங்க்யூ. பிள்ளைகளுக்கு ஏற்ற படம் நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு திருந்துறதுக்கு நல்ல ஒரு படம். உண்மையாக
ஓகே, மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும், ஆனால் அங்கால போய்க்க நல்ல ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. லாஸ்ட் வந்து சின்ன பிள்ளைகள் கூட என்ஜாய் பண்ணி சிரிக்கக்கூடியதாக இருந்துச்சு. நேச்சுரலாக இடங்களை காட்டப்பட்டிருக்குது. ஃபாரினில் இருக்கிற விட இங்கே வந்தால் என்ன செய்வீனம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு கிடந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மூவி குட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. சிரிப்பு தான். சிறந்த ஒரு படைப்பு, வாழ்வியலை தரமாக உண்மை சம்பவத்தை நல்லபடியாக சொல்லியிருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக போகிறத பார்த்தா தெரியலையா? படம் நல்ல படம். நல்லா இருந்துச்சு. நல்ல படம், தரமாக இருக்குது, உண்மையான கதை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல மூவியும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஜோக்காக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் அனுபவம் உள்ள படம். நல்ல படம் ஒன்றா நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. கொட்டியில் நம்பாதீங்க ஒரு நாளும். எந்த சோக்கான படம். நல்ல படைப்பு உண்டு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, மிகவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்ல படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. வேற லெவல் படம், வேற லெவல். மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. விஷயம் அருமை. படம் சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே நல்லா இருந்தது. நன்றி. நல்லா இருந்தது. ஓ, நல்லா இருக்குது. பிடிச்சதா படம்? ஒன்று சொல்லுங்க. சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் நடக்கிறது பிடிச்சிருக்குது. கதவாய் வெரி வெல். ஆடியோ கொஞ்சம் சரியில்லை, இம்ப்ரூவ் பண்ணணும். செம்மையாக இருந்துச்சுடா படம், சூப்பர். நல்லா உருட்டினாங்க படத்தில். என்ன இந்த படம் சம்மந்தமாக ரைட், இந்த படத்தில் நீங்கள் காட்டியிருக்கீங்க ஒரு 4 பொம்பளையை காட்டியிருக்கிறீங்க. ஒரு பொம்பளையை வந்து வச்சாரின்னு காட்டியிருக்கிறீங்க, இன்னொரு பொம்பளையை வந்து காட்டியிருக்கிறீங்க தில்லு முள்ளுக்காரின்னு காட்டியிருக்கிறீங்க, இன்னொரு பிள்ளையை எப்படி காட்டிருக்கீங்க, இன்னொரு தாயை ஓ நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரியலாக இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நர்மாலின் படம் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொன்ன ஒப்பீனியன்டா டைம் என்னென்னா கொஞ்சம் பார்க்கல எனக்கு கொஞ்சம் கூடுதலான டைமு என்ன ஷார்ட் ஃபிலிமில். ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. வேற லெவல், வேற லெவல். என் பேர் அனுரானி. நான் ஐடிஎன் கெமிஸ்ட்ரி டைரக்டர் இருக்கிறேன். உண்மையில் இன்றைக்கு ஐடிஎன் நிறுவனம் மிக முக்கிய அனுசரணையாக இருந்த பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இந்த இப்படியான வளர்ச்சிகள் இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை, நாடு ரீதியாக மட்டுமில்லை, உலக ரீதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டியது இருக்கின்றது. ஐடிஎன் நிறுவனம் இலங்கையில் 42 விளக்கம் இருக்கிற நிறுவனம். நிறுவனத்தில் ஜனாபிநாயகமூர்த்தி அவர் மேனேஜிங் டைரக்டர். அவர் இந்த இப்படியான நிகழ்வுகளுக்கு எந்த நேரத்திலும் முன் வந்து அனுசரணையில் வழங்க முன் வந்துள்ளார். உண்மையில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கு ஐடிஎன் நிறுவனம் விநாயகமூர்த்தி இந்த இப்படியான ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்கு முன் வந்து அனுசரணை வழங்கிய மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நாள் உண்மையில் மறக்க முடிய நாள். வவுனியா மாவட்டத்தில் பெற்றோர் மாற்றி அதிகளவாக இன்றைக்கி நான் நினைக்கையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இருந்தாலும் அதிகளவு வந்து இந்த நிகழ்வை பார்த்து இந்த நிகழ்ச்சியையும் இந்த அந்த படம் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துது. உண்மையில் 1.5 மத்திய ஆகுனா கூட அந்த 1.5 மத்தியாலும் எப்படி நேரம் போனேன்னு தெரியலை. அந்தளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் சரியான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதை ஏற்படுத்திய அனைவருக்கும் நிறுவனம் நாங்கள் மறக்க முடியாது. இது இன்றைக்கு மட்டுமில்லை, தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது இலங்கையில் பெரிய ஒரு நிகழ்வாக எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இதுக்கு ஐடிஎன் நிறுவனம் எப்பையும் முன்னுக்கு உதவி செய்யும் கூறிக்கொண்டு இந்த தருணத்தை வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இந்த எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களுடைய படைப்பை முதல்ல நாங்கள் பாராட்ட வேணும். எங்களுடைய உள்ளூர் கலைகளை வந்து இப்படியான கலைஞர்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரது வந்து உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைகளையும் கலாச்சாரங்களையும் எங்களுடைய தொடர்ந்து வர சந்ததி கொண்டு போகிறதுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. உண்மையை நினைக்கிறேன், இளவாணி வந்து ஒரு பெரிய ஒரு படைப்பாளி. இது போன்ற பல்வேறுபட்ட சமூகத்துக்கு தேவையான கதைகளை எதிர்காலத்தில் தொடர்ந்து படைக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த படத்தை முழுமையாக பார்த்து ரசித்த வகையிலே இதில் 2 விதமான கருத்துக்களை கூற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அதில் சில குறைபாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது சில விடயங்களை இங்கே கொண்டிருக்கும் போது அதுக்குரிய விளைவுகளை இப்படி ஒரு தவறான வழியில் போகைக்குள்ளே அதால் என்ன விளைவுகள் எங்களோட சமூகத்துக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு வருமானதை தொட்டு காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து எங்களோட சமூகம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உதாரணமாக அந்த பொருளிலிருந்து இங்கே ஒரு பெண் காதல் கொள்ளைக்குள்ளே வந்து அது முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து அதால் அவருக்குரிய என்ன பாதிப்பு இருக்குன்றது இங்கே தொட்டு காட்ட இல்லை. அப்போ இதை வந்து எங்களோட பிள்ளைகளும் வந்து சமூகத்தில் வந்து இப்படி கொண்டு வரும். அது இப்படியான விஷயங்களை எதிர்காலத்தில் மாற்றுவான்ற ஒரு நம்பிக்கொண்டு எங்களுக்கு இருக்குது. அதே நேரம் வந்து இந்த இப்படியான படங்கள் இப்படியான நிகழ்வுகள் வந்து ஒரு தொடர்ச்சியாக வர வேண்டும். அப்போது தான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அது அந்த பார்க்குற மக்களுக்கு வந்து அது விளங்கக்கூடியதாக இருக்கும். மற்ற குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து நான் தொடர்ந்து நல்லா வரணுன்றதுக்காக சொல்கிற கருத்து இது. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த படைப்பாளிக்கும் இந்த கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்களும் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து எங்களோட சமூகத்துக்கு வந்து பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான இப்படியான படைப்புகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது, குட் ட்ரை. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். எங்களோட நாட்டு கலைஞர்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இது ஒரு புதிய ஒரு களமாக கூட இருக்குது. எங்களோட நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலி இந்த மூவியில் எனக்கு ஆர்த்தி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு எளிய சமுதாயத்தை கவர்ற விதத்துலேயும் ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக இந்த படத்தை அவங்க கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது. நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட இருந்து இப்படியான படைப்புகளை.